நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவருடைய படங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் சாங்ஸ்லாம் வேற லெவலில் ஹிட் ஆகும். அது நேருக்கு நேராக இருந்தாலும் சரி, நம்ம பூவெல்லாம் கேட்டு இருந்தாலும் சரி. அப்புறம் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமும் அவருடைய எல்லா படங்களோட பாடல்களும் வெற்றி அடைஞ்சின. அதில் மிக முக்கியமாக சூர்யாவும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்தாங்கன்னா அந்த சாங்ஸ்லாம் பொறி பறக்கும், வேற லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு பூவெல்லாம் கேட்டுப்பார், நந்தா, மௌனம் பேசியதே, பேரழகன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அட்டகாசமான சாங்ஸ்லாம் போட்டு கொடுப்பாரு யுவன். அது சூர்யாக்குனா மட்டும் என்னங்க இப்படியெல்லாம் ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமாக இறங்கி வேலை செய்வார். ஏன்ப்பா ஹரி இயக்கத்தில் சூர்யா நடித்த அந்த வேல் படத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா மாஸ் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் தெறிக்க விட்டுருப்பார் யுவன் சங்கர் ராஜா. அப்பேற்பட்ட ஒரு காம்பினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா யுவன் சூர்யா அந்த காம்பினேஷன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுச்சு. இப்போ அவருக்கு பதிலாக நம்ம சூர்யா கூட ஜிவி பிரகாஷ் சேர்ந்தங்காட்டி அந்த காம்பினேஷன் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து சூர்யாவுக்கு தோல்வி படலாம் அமையும் போது அவருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் படமாக வேற லெவலில் ஒரு ஹிட் படமாக அமைஞ்ச படம் தான் சூரரை போற்று. இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ். இந்த படத்தை பாருங்க, சிறந்த நடிகருக்கு சூர்யாவுக்கு தேசிய விருது, சிறந்த இசைக்கு ஜிவி பிரகாஷ் தேசிய விருது, சிறந்த தயாரிப்பாளராக சூர்யாவுக்கும் தேசிய விருது. ஸோ இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு காம்போவாக அமைஞ்சிருச்சு சூர்யா ஜிவி பிரகாஷ் காம்போ. இப்போ அதே காம்போ பாருங்க, வாடிவாசலையும் இணைஞ்சிருக்காங்க. வெற்றிமாறன் கேட்கவே தேவையில்லை, வேற லெவலில் மியூசிக்கெல்லாம் பின்னி பேரெடுத்து வாங்கிடுவார். சொல்லி வச்ச மாதிரியே ஜிவியோட கிங்சன் படம் ரிலீஸ் அன்னைக்கு கூட அதிகாலையிலே கம்போசிங் ஆரம்பிச்சிட்டாங்க வாடிவாசலுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்காரு ஜிவி பிரகாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யாவோட இன்னொரு படத்துக்கும் அவர் தான் மியூசிக் அப்படிங்கிறது தான் வேற லெவல் ஒரு அப்டேட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், லக்கி பாஸ்கர் படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூரி அவர் சூர்யா கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. இப்போ உடனடியாக அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வாடிவாசலுக்கு முன்னாடியே சூர்யா அந்த படத்தை நடிக்க போகிறான்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த படத்துக்கு தான் மியூசிக் ஜிவி பிரகாஷ். ஏன்னா இதே ஜிவி பிரகாஷ் தான் வெங்கி அட்லூரி வேற அந்த லக்கி பாஸ்கருக்கு மியூசிக் பண்ணி தெறிக்க விட்டுருப்பாரு. அந்த படத்தை வெற்றிக்கு மியூசிக்கும் ஒரு காரணம். அதே மாதிரி வெங்கி அட்லூரியோட முந்தைய படம் தனுஷ் காம்பினேஷனில் அவர் பண்ண அந்த வாத்தி படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கு. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார் ஜிவி பிரகாஷ். அப்போ தனுஷ் ஜிவி காம்போல கேட்க தேவையில்ல. எது எப்படியோ சூர்யா ஜிவி பிரகாஷ் இந்த காம்பினேஷன் தெறிக்க வர்றாங்க. பொறுத்து பார்ப்போம் எப்படி வாடிவாசலுக்கு தெறிக்க வர போயிதார் ஜிவி. அடுத்ததா வெங்கி அட்லூரி சூர்யா காம்பினேஷனுக்கு எந்த அளவுக்கு மியூசிக் பண்ண போறாருன்னு. ஸோ நீங்க சொல்லுங்க, சூர்யா ஜிவி பிரகாஷ் இந்த காம்போலையே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, பிடிச்ச சாங் என்ன அப்படிங்கிறத.